இன்றைய வீடியோவில் தரம் 10 தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடத்தை கற்கும் மாணவர்களுக்கான அலகு 2 கணினியை இனங்காண்போம் எனும் பாடத்தை வீடியோ வடிவில் காணலாம். பயனரினால் உள்ளிடப்படும் அல்லது தொகுதியினால் சேர்க்கப்படும் தரவுகளை பெற்று அதனை அறிவுறுத்தல்களுக்கேற்ப முறைவழிப்படுத்தி வெளியிடத்தக்கதும் சேமிக்கத்தக்கதுமான மின் உபகரணம் கணினி எனப்படும். கணினியின் சிறப்பியல்புகள் கதி, செம்மை, திறன், பல்திறவாற்றல், சேமித்தலும் மீட்டலும். கணினியின் பாகுபாடு அளவிற்கேற்ப வகைப்படுத்தலாம், தொழில்நுட்பத்திற்கேற்ப வகைப்படுத்தலாம். பருமனிற்கேற்ப வகைப்படுத்தும் போது மீக்கணினிகள், பெருமுக கணினிகள், சிறுகணினிகள், நுண்கணினிகள் என வகைப்படுத்தப்படும். மீக்கணினிகள் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அதி உயர் ஆற்றல் மிக்கவை. நாசா, பெரிய வியாபார நிறுவனங்கள் மற்றும் இராணுவ அலுவலகங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. பெருமுக கணினிகள் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் மீக்கணினிகளை விட ஆற்றல், வேகம், விலை குறைவாக காணப்படும். ஒரு கணினியில் பல பயனர்கள் இணைந்து தகவல்களை சேமிக்க முடியும். பெரிய வியாபார நிறுவனங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும். சிறு கணினிகள் மினி கம்ப்யூட்டர்ஸ் இது பொது நோக்க கணினிகள் என அழைக்கப்படும். பெருமுக கணினிகளை விட ஆற்றல், வேகம், விலை குறைவாக காணப்படும். ஒரு கணினியில் பல பயனர்கள் இணைந்து சிறிய வலையமைப்பில் தகவல்களை சேமிக்க, பரிமாற முடியும். வங்கி போன்ற நிறுவனங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. தனியால் கணினி அல்லது நுண்கணினி பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் ஓ மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் தனியால் பயன்பாட்டிற்கான சிறிய கணினிகள் குறைந்த அளவு மின்னை நுகரும், குறைந்த விலையில் கிடைக்கக்கூடியது. கணினியை தொழில்நுட்பத்திற்கேற்ப வகைப்படுத்தலில் ஒத்திசை கணினிகள் அனலாக் கம்ப்யூட்டர்ஸ், இலக்கமுறை கணினிகள் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ், கலப்பு கணினிகள் ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸ் ஆக வகைப்படுத்தலாம். ஒத்திசை கணினிகள் சுற்றாடலின் ஒத்திசைகளுக்கேற்ப தொழிற்படும். கதிமானிகள், புலனிகள், வானிலை அளவு பொறி போன்றவற்றில் பயன்படும். இலக்கமுறை கணினிகள் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் கணினிகள் இவையாகும். இலக்கமுறை சமிச்சைகளை இனங்கண்டு தொழிற்படக்கூடியது. கலப்பு கணினிகள் ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸ் ஒத்திசை மற்றும் இலக்கமுறை ஆகியவற்றின் கலப்பாக காணப்படுகிறது. உதாரணம் ECG. கணினி தொகுதியின் படம் இங்கே காட்டப்பட்டுள்ளது. உள்ளீட்டு கருவிகள், மைய முறைவழியாக்க அலகு, முதன்மை நினைவகம், துணை நினைவகம், வெளியீட்டு கருவிகள். இங்கே மைய முறைவழியாக்கல் அலகில் நினைவக பதிவேடு, எண்கணித தர்க்க அலகு, கட்டுப்பாட்டு அலகு என்பவை காணப்படுகின்றன. கருவிகளுக்கான உதாரணங்கள் இங்கே காட்டப்படுகின்றன. சாவிப்பலகை, சுட்டும் சாதனங்கள், பிம்பமாக்கு ஒளியுறு உள்ளீட்டு சாதனம், வருடிகள். சாவிப்பலகை கீபோர்டின் படம் இங்கே காட்டப்பட்டுள்ளது. கணினிகளுக்கு தரவுகளை உள்ளீடு செய்யும் முக்கியமான சாதனம் இதுவாகும். சுட்டும் சாதனங்களுக்கான உதாரணங்கள் இங்கே காட்டப்படுகின்றன. சுட்டி, தொடுதிரை, இயக்குப்பிடி, ஒளிப்பேனா. சுட்டி, சுட்டியில் இடது பொத்தான், வலது பொத்தான் என இரு பொத்தான்கள் காணப்படும். திரையில் குறித்த அம்சத்தில் சொடுக்கும்போது ஒரு தரவாக உள்ளிடப்படும். இரு பொத்தான்களுக்கும் நடுவில் ஒரு சில்லு திரையை மேலேயும் கீழேயும் நகர்த்த உதவும். திரை டச் ஸ்கிரீன் செல்பேசிகள் மற்றும் நவீன கணினிகளில் காணப்படும். உள்ளீட்டு சாதனமாகவும் வெளியீட்டு சாதனமாகவும் ஒரு சுட்டு சாதனமாகவும் இது பயன்படும். ஜாய்ஸ்டிக் சுட்டி போன்ற இதுவும் கணினி திரையில் நிலைகாட்டியை இயக்கச் செய்யும். கணினி விளையாட்டுகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும். ஒளிப்பேனா, லைட் பென்,
இது தோற்றத்தில் ஒரு பேனாவை ஒத்தது. திரையில் பட்டியுருக்களை காட்டுவதற்கும் எழுதுவதற்கும் மற்றும் வரைவதற்கும் பயன்படுத்தப்படும். பிம்பமாக்கு ஒளியுறு உள்ளீட்டு சாதனங்களுக்கான உதாரணங்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளது. இலக்கமுறை கேமரா, வலை கேமரா, மூடிய சுற்று தொலைக்காட்சி கேமரா. பெருடிகள் ஸ்கேனர்ஸ் என்பவற்றுக்கான உதாரணங்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளது. சமதள படுகை வெருடிகள், பட்டை குறி வாசிப்பான், காந்தமை வெறியுறு வாசிப்பான், ஒளியியல் வெறியுறு கண்டறிதல், ஒளியியல் குறி கண்டறிதல், தன்னியக்க காசளிப்பு இயந்திரம். பென்னி மைக்ரோஃபோன் கணினிக்கு ஒலியை உள்ளிடுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. வெளியீட்டு கருவிகள் 3 வகைப்படும். மென்னகல் சாஃப்ட் காப்பி, வெண்ணகல் ஹார்ட் காப்பி, ஒலி சவுண்ட். நகலை வழங்குபவையாக கதோட்டு கதிர்குழாய், திரவ பளிங்கு காட்சி, ஒளிகாலும் இருவாயி, பல்லூடக எறிவை. வெண்ணகல் ஹார்ட் காப்பி தொடத்தக்க கணினி வெளியீடுகள் வெண்ணகலாகும். அதாவது அச்சுப்பொறிகள் மூலம் கிடைக்கும் வெளியீடுகள். பொறிகள் 2 வகைப்படும். அழுத்த அச்சுப்பொறிகள், அழுத்த அச்சுப்பொறிகள். அழுத்த அச்சுப்பொறிகளுக்கு உதாரணங்களாக டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், லைன் பிரிண்டர்ஸ் என்பவற்றை கொள்ளலாம். அழுத்த அச்சுப்பொறிகளுக்காக லேசர் பிரிண்டர், இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ், தெர்மல் பிரிண்டர்ஸ் என்பவற்றை கருதலாம். ஒளி அமைவுறு அச்சுப்பொறி டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் அச்சின் தலை தாளின் மீது படுவதன் மூலம் அச்சீடு நடைபெறும். இது இரைச்சலை உண்டு பண்ணும். அச்சுப்பொறி மேலே முன்னே கூறிய அச்சுப்பொறிகளின் பண்புகளை ஒத்தது, ஆனால் விரைவாக அச்சிடக்கூடியது. நிமிடத்திற்கு 3000 வரிகளை அச்சிடக்கூடியது. அச்சுப்பொறி இவ்வகை அச்சுப்பொறி அச்சிடும் தாளின் மீது அழுத்துவதில்லை. இதனால் இரைச்சல் ஏற்படாது. மிகவும் தெளிவான அச்சு பிரதிகள் கிடைக்கப்பெறும். லேசர் அச்சுப்பொறி உலர் மைப்பொடி டோனரை பயன்படுத்தி அச்சிடப்படுகிறது. அச்சுப்பொறி இவ்வச்சுப்பொறியின் பொதியுறையில் திரவ வடிவிலுள்ள மை சிறிய துவாரங்களினூடாக தாளில் பட்டு அச்சீடு நடைபெறும். அச்சுப்பொறி தெர்மல் பிரிண்டர்ஸ் அச்சுப்பொறியில் வெப்பத்தை பயன்படுத்தி தாளின் மீது அச்சீடு நடைபெறும். வர்த்தக நிறுவனங்கள், தன்னியக்க காசளிப்பு இயந்திரம் போன்றவற்றில் இது பயன்படுத்தப்படுகிறது. பிளாட்டர்ஸ் திட்டமிடல் வடிவமைப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. தாளின் மீது ஒரு பேனா அங்குமிங்கும் செல்வதால் அச்சீடு நடைபெறும். ஒலிகள் சவுண்ட் ஒலியை வெளியிடத்தக்க சாதனங்கள் ஸ்பீக்கர்ஸ் இங்கே காட்டப்பட்டுள்ளன. மைய முறைவழி அலகு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இவை கொண்டுள்ள பாகங்களாக எண்கணித தர்க்க அலகு,
கட்டுப்பாட்டு அலகு நினைவக பதிவேடு. கணினியின் கதி ஸ்பீட் ஆஃப் கம்ப்யூட்டர். முறைவழியாக்க அலகினால் தரவுகளை தயார் செய்வதற்கு எடுக்கும் நேரம் கணினியின் கதியாக கருதப்படும். இது கடிகார கதி எனவும் அழைக்கப்படும். இதன் அலகு ஹெர்ட்ஸ் ஆகும். மெகா ஹெர்ட்ஸ், கிகா ஹெர்ட்ஸ் எனவும் அளக்கப்படலாம். கணினியின் நினைவகங்கள் 2 வகைப்படும். பிரதான நினைவகம், துணை நினைவகம். பிரதான நினைவகங்களான RAM, ROM, கேஷ் மெமரி என்பவை குறிப்பிடப்படும். துணை நினைவகமாக மேக்னெட்டிக் மீடியா டிவைஸ், ஆப்டிக்கல் மீடியா டிவைஸ், சாலிட் ஸ்டேட் டிவைஸ் என்பன குறிப்பிடப்படும். தற்போக்கு பெறுவழி நினைவகம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி RAM. முறைவழிக்கு தேவையான தரவுகள் தற்காலிகமாக சேமித்து வைக்கப்படும். கணினி நிற்பாட்டப்படும் போது தரவுகள் நினைவகத்திலிருந்து அகற்றப்படும். இதனால் அழிதகு நினைவகம் என அழைக்கப்படும். வெளியிடுவதற்கும் மீண்டும் பயன்படுத்தும் பொருட்டு துணை நினைவகத்தில் சேமிப்பதற்கும் RAMமின் ஊடாகவே தரவுகள் வெளிப்படுத்தப்படும். குறிப்பு மட்ட நினைவகம் ரீட் ஒன்லி மெமரி. இதிலுள்ள தகவல்கள் மாறாதிருக்கும். இது அழிவுறா நினைவகம் எனப்படும். கணினியின் அடிப்படை முறைவழிக்கு தேவையான தகவல்கள் இங்கு சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். மதர்போர்ட் உற்பத்தி செய்யும் நிறுவனத்தினால் அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு தொகுதியாக BIOS ஆக சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். நினைவகம் கேஷ் மெமரி ஏனைய நினைவகங்களை விட அளவில் சிறியதாகவும் வேகம் கூடியதாகவும் காணப்படும். மைய முறைவழி நினைவகம் என அழைக்கப்படும். இது மைய முறைவழி அலகிற்கும் பிரதான நினைவகத்திற்கும் இடையில் காணப்படும். மைய முறைவழி அலகு, பதுக்கு நினைவகங்கள், முதன்மை நினைவகங்கள் என்பவற்றுக்கிடையிலான தரவு பகிர்வு எவ்வாறு நடைபெறும் என்பதை இங்கே காணலாம். காந்த ஊடக சாதனங்களாக வெண்வட்டு, நெகிழ்வட்டு, காந்த நாடா என்பவற்றை குறிப்பிடலாம். வெண்வட்டு ஹார்ட் டிஸ்க் தரவுகளையும் தகவல்களையும் சேமித்து வைக்கும் முக்கியமான துணை நினைவகமாகும். வெண்வட்டு மீது தகவல்களை எழுதவும் வாசிக்கவும் முடியும். வெண்வட்டின் கொள்ளளவம் 250 GB இலிருந்து 4 TB வரையில் இருந்தாலும் காலத்துக்கு காலம் அது அதிகரித்து கொண்டிருக்கிறது.
பயன்பாட்டின் உள்ளக அமைப்பு இங்கே காட்டப்பட்டுள்ளது. நெகிழ்வட்டு ஃப்ளாப்பி டிஸ்க் 3.5 மில்லிமீட்டர் நீள அகலமுடைய நெகிழ்வட்டுக்கள் இன்று பாவனையில் இல்லை. இதன் கொள்ளளவம் 1.44 MB ஆகும். காந்த நாடா மேக்னெட்டிக் டேப் குறைந்த கதியையும் உயர்ந்த கொள்ளளவையும் கொண்டது. தரவுகளையும் தகவல்களையும் பாதுகாத்து வைப்பதற்கு மாத்திரம் பயன்படுத்தப்படுகிறது. ஒளியியல் ஊடக சாதனங்களாக ஆப்டிக்கல் மீடியா டிவைசஸ், இருவட்டு, CD, இலக்கமுறை பல்வித தட்டுக்கள், DVD, ப்ளூரே ஆகியன குறிப்பிடப்படுகிறது. CD இதன் கொள்ளளவு 650 MBயிலிருந்து 900 MB வரை காணப்படும். CD-ROM தகவல்களையும் தரவுகளையும் வாசிப்பதற்கு மட்டும் பயன்படும். CD-R காம்பேக்ட் டிஸ்க் ரைட் ஒன்ஸ் ஒரு தடவை மாத்திரம் தரவுகளையும் தகவல்களையும் எழுதி பின் வாசிப்பதற்கு மட்டும் பயன்படும். CD-RW பல தடவை தரவுகளையும் தகவல்களையும் எழுதலாம். DVD இதன் கொள்ளளவு 4.7 GBயிலிருந்து 9.4 GB வரை காணப்படும். DVD-ROM தரவுகளையும் தகவல்களையும் வாசிப்பதற்கு மட்டும் பயன்படும். DVD-R ஒரு தடவை மாத்திரம் தரவுகளையும் தகவல்களையும் எழுதி பின் வாசிப்பதற்கு மட்டும் பயன்படும். ப்ளூரே இதன் கொள்ளளவு 25 GBயிலிருந்து 128 GB வரை காணப்படும். ப்ளூரே R ஒரு தடவை மாத்திரம் தரவுகளையும் தகவல்களையும் எழுதி பின் வாசிப்பதற்கு மட்டும் பயன்படும். ப்ளூரே RE ஒரு தடவை எழுதப்பட்ட தரவுகளுக்கு மேலாக பல தடவை தட்டு நிரம்பும் வரை தரவுகளை சேர்க்கலாம். ப்ளூரே 3D முப்பரிமாண வீடியோக்களை பதிவு செய்ய பயன்படுத்தப்படுகிறது. திண்மநிலை சாதனங்கள் அங்குமிங்கும் செல்லாத திண்ம அம்சங்களை கொண்டிருப்பதால் திண்மநிலை சாதனங்கள் எனப்படுகிறது. உதாரணம் USB, SD கார்டு என்பவற்றை குறிப்பிடலாம். கணினியின் துறைகள் இங்கே காட்டப்பட்டுள்ளன. PS2 குதை, சமாந்தர குதை, HDMI குதை, RJ45 குதை, ஒளிச்சாதன குதை, USB குதை, வீடியோ குதை, தொடர்நிலை குதை. PS2 துறை சுட்டியையும் சாவிப்பலகையையும் தாய்ப்பலகையுடன் இணைப்பதற்கு பயன்படும். பச்சை நிற குதை சுட்டிக்கானது, ஊதா நிற குதை விசைப்பலகைக்கானது. தற்போது சுட்டி விசைப்பலகைகள் USB குதை மூலமே இணைக்கப்படுகின்றன. சமாந்தர துறை parallel port அச்சுப்பொறியை தாய்ப்பலகையுடன் இணைப்பதற்கு பயன்படும். இது 25 துவாரங்களை கொண்டது. தற்போது அச்சுப்பொறிகளும் USB குதை மூலமே இணைக்கப்படுகின்றன. HDMI துறை கணினி அல்லது மடிக்கணினியை பல்லூடக எறிவை, கணினி திரை, இலக்கமுறை ஒலிபெருக்கி போன்றவற்றுடன் இணைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. RJ45 துறை வலையமைப்பில் உள்ள கணினிகளை வலையமைப்பு வழிப்படுத்தி மொடம், வலையமைப்பு ஆளி போன்றவற்றுடன் இணைக்க பயன்படுத்தப்படுகிறது. செவிப்புலத்துறை சவுண்ட் போர்ட் நுணுக்குப்பெண்ணி, ஒலிபெருக்கி, தலைப்பெண்ணி போன்ற செவிப்புல ஊடகங்களை தாய்ப்பலகையுடன் இணைப்பதற்கு
பயன்படுத்தப்படுகிறது. இங்கே நீல நிறம் ஒலி உள்ளீடாகவும், லைன் இன், பச்சை நிறம் ஒலி பெருக்கி லைன் அவுட், ஊதா நிறம் நுணுக்குப்பெண்ணி மைக்ரோஃபோன். USB யூனிவர்சல் சீரியல் பஸ். அநேகமான சாதனங்கள் கணனியுடன் இணைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. கணனியுடன் இணைத்தவுடன் செயற்படும் plug and play. ஒளியுறு துறை வீடியோ போர்ட். கணினி திரை, பல்லூடக எறிவை போன்றவற்றை கணினியுடன் இணைப்பதற்கு பயன்படும். இது 15 துவாரங்களை கொண்டது. தொடர் நிலைத்துறை சீரியல் போர்ட். மொடத்தினை கணினியுடன் இணைப்பதற்கு பயன்படும். முன்பு சுட்டிகளும் தொடர் நிலைத்துறையில் இணைக்க பயன்படுத்தப்பட்டது. தற்போது இத்துறைக்கு பதிலாக USB துறை பயன்படுத்தப்படுகிறது.